மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் திமுக தனது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. காங்கிரஸ் கம்யூனிஸ்டை தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 4ஆம் தேதி திமுக மதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2019 தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியை கேட்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம். திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில இடம்பெற்றிருந்த மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஈரோடு தொகுதியில மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதே போன்று மதிமுகவுக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை மதிமுக வேற தொகுதியை கேட்கிறது. ஈரோடு தொகுதி இல்லாம திருச்சி தொகுதியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை வைக்கிறது. குறிப்பாக திருச்சி தொகுதியில வைகோவினுடைய மகனாக இருக்கக்கூடிய திமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த திருச்சி தொகுதியை மதிமுக கேட்கக்கூடிய சூழல்ல தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக திமுக இடையே பேச்சுவார்த்தை என்பது பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பிலையும் திருச்சி தொகுதியை கேட்கிறாங்க. எனவே கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டு திமுக கூட்டணியில எல்லா கட்சியும் என்னென்ன தொகுதிகளை கேட்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து மற்ற மதிமுக கேட்கக்கூடிய திருச்சி மதிமுகவுக்கு கிடைக்குமா அல்லது வேற கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்பதெல்லாம் தெரிய வரும். ஒட்டுமொத்தத்துல இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு 10ஆம் தேதிக்கு பிறகு வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் போன்ற விஷயங்கள்ல அடுத்தடுத்து கவனம் செலுத்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.